சனாதன தர்மத்தில் வாழ்க்கை என்பது பிறப்பு, சம்சாரம், இறப்பு எனப்படும் முடிவில்லாத சுழற்சி. அங்கு ஒவ்வொரு உயிரினமும் மோட்சத்தை அடையும் வரை இறுதி விடுதலை, மறுபிறவி எடுக்கிறது. இருப்பினும் அஷ்டசிரஞ்சீவிகள் என்று அழைக்கப்படும் 8 தெய்வீக ஆளுமைகள் உள்ளனர். அவர்கள் இந்த சுழற்சியின் எல்லைகளை கடந்த யுகங்களில் நித்தியமாக வாழ்கிறார்கள். இந்த 8 அழியாதவர்களான மகாபலி, அஸ்வத்தாமன், வேதவியாசர், அனுமான், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமர் மற்றும் ரிஷி மார்க்கண்டேயர் இன்றும் பூமியில் நடப்பதாகவும், தர்மத்தை பாதுகாப்பதாகவும், தேவைப்படும்போது மனிதகுலத்தை வழிநடத்துவதாகவும் நம்பப்படுகிறது. அவர்களின் இருப்பு ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அவர்களை இந்து அண்டவியலில் அத்தியாவசிய நபர்களாக ஆக்குகிறது. பக்தி, தவம், தியாகம் மற்றும் நீதி போன்ற மதிப்புகளை உள்ளடக்கியது. மோட்சம் அடையும் வரை வாழ்க்கை மற்றும் சுழற்சி முறையில் நடைபெறும். சனாதன தர்மத்தில் மகாபலி, அஸ்வத்தாமன், வேதவியாசர், ஹனுமான், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமர் மற்றும் மார்க்கண்டேயர் ஆகியோர் அஷ்டசிரஞ்சீவிகள். அவர்கள் ஒரு சத்தியுகத்தில் இருந்து இன்னொரு சத்தியுகம் வரை வாழ்ந்துள்ளனர். அவர்கள் இன்னும் பூமியில் உள்ளனர், மேலும் அடுத்த சத்தியயுகம் வரை உயிருடன் இருப்பார்கள். சமஸ்கிருதத்தில் சிரஞ்சீவி என்றால் நீண்ட காலம் வாழ்ந்தவர் என்று பொருள். சிரம் என்றால் நீண்ட காலம் என்றும், ஜீவி என்றால் வாழ்ந்தவர் என்றும் பொருள். ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்களில் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். 8 அழியாதவர்களின் புராணக் கதைகள் மற்றும் கதைகள். சனாதன தர்மத்தில் அஷ்டசிரஞ்சீவிகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளனர். ஒவ்வொரு அழியாதவரும் தனித்துவமான நற்பண்புகள், தெய்வீக ஆசீர்வாதங்கள் மற்றும் யுகங்கள் முழுவதும் பரவியுள்ள குறிப்பிடத்தக்க வாழ்க்கைக் கதைகளை உள்ளடக்கியுள்ளனர். அசைக்க முடியாத பக்தி மற்றும் உயர்ந்த வீரம் முதல் தன்னலமற்ற தியாகம் மற்றும் அறிவு வரை இந்த 8 மனிதர்களுக்கு மெய் வழங்கப்பட்டது என்பதை இந்த புராணக் கதைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த பகுதியில் இந்த சிரஞ்சீவிகள் ஒவ்வொருவரின் அசாதாரண கதைகளையும், தர்மத்திற்கு அவர்கள் அளித்த பங்களிப்புகளையும், இன்று நம் உலகில் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். சனாதன தர்மத்தில் அஷ்ட சிரஞ்சீவிகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளனர். ஒவ்வொரு அழியாதவரும் தனித்துவமான நற்பண்புகள், தெய்வீக ஆசீர்வாதங்கள் மற்றும் யுகங்கள் முழுவதும் பரவியுள்ள குறிப்பிடத்தக்க வாழ்க்கைக் கதைகளை உள்ளடக்கியுள்ளனர். அசைக்க முடியாத பக்தி மற்றும் உயர்ந்த வீரம் முதல் தன்னலமற்ற தியாகம் மற்றும் தெய்வீக அறிவு வரை இந்த 8 மனிதர்களுக்கும் ஏன் அழியாமை வழங்கப்பட்டது என்பதை இந்த புராணக் கதைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த பகுதியில் இந்த சிரஞ்சீவிகள் ஒவ்வொருவரின் அசாதாரண கதைகளையும், தர்மத்திற்கு அவர்கள் அளித்த பங்களிப்புகளையும், இன்று நம் உலகில் அவர்கள் தொடர்ந்து இருப்பதையும் எடுத்துக்காட்டுவோம். அவர்களை பற்றிய வீடியோ தொகுப்பு வரும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.